மா சொல்லுங்கம்மா. ஜனனி. என்னாச்சுமா? ஜனனி. அவங்கள வர சொல்லவா? சரி, நான் போய் கூட்டிட்டு வர சொல்றேன். மேம், உங்களை கூப்பிடுறாங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் வாங்க. ஒருத்தர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சரி, நீ போறேன். நீ போ ஜெனி. நீங்க உட்காருங்க. நீ இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. அப்பதா, என்னாச்சு அப்பதா? சொல்லுங்க அப்பதா. ஜீவானந்தத்தை பாத்தியா? எங்க இருக்காரு அப்பதா? அது யாருன்னு தெரியலையே. அட்வைசரை கூட கேட்டேன், அவருக்கும் தெரியலன்னு சொன்னாரு. யார் அப்பதா அது? எங்க இருக்காரு? ஜீவானந்தத்தை உடனே பாரு. எங்க இருக்காரு அப்பதா? உங்களுக்கு தெரியுமா? அவரு அப்பதா, 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 பேசுங்க, பேசுங்க அப்பதா, அப்பதா. ஜனனி, என்னாச்சு? அப்பதான் ஏதாவது பேசினாங்களா? இல்லக்கா, ஏதோ சொல்ல வந்தாங்க. அத முழுசா சொல்றதுக்குள்ள திரும்ப மயங்கிட்டாங்க. ஜீவானந்தத்தை பாத்தியா? ஜீவானந்தத்தை உடனே பாரு. ஜீவானந்தம், மிஸ்டர் ஜீவானந்தம். மாமா பூரி போதும் போதும். கதிரே, நீ சாப்பிட்டு வண்டி எடுக்க சொல்லு. நான் மேலே போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணே. சீக்கிரமா போகணும், டைம் ஆகுது. டே கதிரு, நீ இங்கே இரு. அண்ணன் கூட நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே போய் பார்த்துக்கிறேன்.
டேய் நீ தான் நேற்று போய் பார்த்துட்டு வந்துட்டல, இன்னைக்கு அண்ணன் கூட போய் நான் பார்த்துட்டு வரேன். சொல்றது கேளு. ஜரு நீ சொல்றதெல்லாம் கேட்க நான் ஆள் இல்லை. அதான் அண்ணன் நேற்று தெளிவாக சொன்னாங்கல்ல, எதுவும் விளங்கலையா உனக்கு? பேசாம அவங்க சொல்றதை மட்டும் செய். அதை விட்டுட்டு யார் யாரோ சொல்றதை கேட்டுட்டு நியாயம் பேசிட்டு தெரியாத. டேய் நீ எதுக்குடா தேவையில்லாம என்னை பத்தி பேசிட்டே இருக்க? இந்தாரு எல்லாத்துக்குமே நான் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிரும். ஆமா இல்லைன்னா அப்படியே கிழிச்சிருவீங்களோ? என்னடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன். ஏய் என்னையாண்ணா, என்ன பிரச்சனை? ஏன் கத்திட்டு இருக்க? அண்ணே நான் உங்க கூட ஆஸ்பத்திரிக்கு வரேண்ணே, அவ்வளவுதான். நீ எதுக்கு? அதான் கதிர் வரான்ல, நீ எல்லாம் வேண்டாம். அண்ணே ஞானம் இரு. ஏன்பா அவனை வேண்டாங்கிற? அவன் வந்தா உனக்கு ஒத்தாசையா தானே இருக்கும். ஆஸ்பத்திரி விட்டு ஆஸ்பத்திரி மாத்த போறீங்க, இப்ப வந்தா தானே பார்க்க முடியும். இன்னொரு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டா அங்கேயும் உள்ள யாரையும் விட மாட்டாங்க. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. ஏம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? எதுக்குமா எல்லாருமே அங்க போனோம்? அங்க போய் என்னமா செய்ய போறோம் எல்லாரும்? அர்த்தம் கட்ட தானமா பேசிட்டு இருக்காதம்மா நீ வாட்டில். சரி விடுமா, ஆஸ்பத்திரிக்கு வரணும் அவ்வளோதானம்மா. எல்லாரும் போலாம், வாங்கம்மா. ஏனா நீ வாப்பா, நீ வாமா. ஏ ஆதிரா நீ வா. ஏம்மா நீங்களும் வாங்கம்மா, எல்லாரும் போலாம், அவ்வளோதானே. எல்லாரும் ஊர்வலமா போய் அப்படியே ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா அலைவோம். அங்க போய் கூடி கூடி நின்று பேசுங்கம்மா, உங்களுக்கு வசதியா இருக்கும். பிள்ளைகளாங்கம்மா பள்ளிக்கூடம் போயிருக்காமா, யாராவது ஒரு ஆள் போய் கூட்டு வாங்கம்மா. பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டு போவோம், அதுலயே விட்டு வைக்கணும் பாவத்தை. நான் மட்டும் தானே வரேன்னு சொல்றேன், அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏ ஞானா, இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு அங்கே அப்பதான் நாலு பேர் நின்றுட்டு இருந்தோம்னா பொழப்பு என்னப்பா ஆகும்? அப்படித்தானே இப்ப போயிட்டு இருக்கு. மற்ற எல்லாத்தையும் விட இதுதான் முக்கியமான ஜோலின்னு அது பின்னாடி தானே அலைஞ்சிட்டு இருக்கிய. என்ன திடீர்னு அப்பத்தா மேல இப்படி ஒரு அக்கறை? எனக்கு ஒன்றும் விளங்கல. சரி போதும், நீ பேசுறதும் சரியில்லை, பேசாம போ. ஏய் நீ சும்மாறா. ஏன் பேசக்கூடாது? இந்த வீட்ல உன்னையும் அண்ணனையும் தவிர வேற யாருமே பேசக்கூடாதா? ஏய் என்ன பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. ஆனா ஒரு விஷயம், யாரெல்லாம் பேசுறீங்களோ அவங்கெல்லாம் அப்பத்தாவுக்கு கட்ட வேண்டிய பணத்துல உங்க பங்கை எடுத்து வச்சுட்டு பேசுங்க, அவ்வளவுதான். சொல்ல வேண்டிய இன்னும் இந்த விட்டு வரேன்னு பார்த்தேன். சரி கதிரே, நம்ம போக வேண்டாம். நமக்கு இதுக்கு தேவையில்லாத ஆத்திரம் வேண்டாம் வேண்டாம். ஏற்கனவே அங்கே ஒரு கூட்டம் கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி கட்டிக்காக போல, மிச்சம் மீறி கட்டிக்கிடுவாங்க. நமக்கு காசும் அலைச்சலும் மிச்சம். நம்ம ஒன்றும் அங்கே போக வேண்டாம், இவங்களே போய் பார்த்துக்கிட்டோம். இது ஒரு பொழப்பு. கேட்டுச்சா உங்களுக்கு? செவிட்டு காதுல விழுந்துச்சா? அதான் மண்டையில் அடிச்ச மாதிரி மடார்னு சொல்லிவிட்டார்ல. இனிமே என்ன பண்ணி உங்க அப்பத்தால காப்பாத்த போறிய? எம்புட்டு நாள் நீங்க உழைச்சு களைச்சதுக்கு உங்க அண்ணன் கொடுத்துருக்காருல, எம்புட்டு காசையும் அள்ளி வீசி உங்க அப்பத்தால காப்பாத்த போறீங்களா? சொல்லுங்க. ஏய் நீ வாயை மூடி சும்மா இரு, வேற ஜோலி தான் போய் பாரு. நான் வாயை மூடிக்கிறேங்க. நான் ஒரு வாய் செத்த பூச்சி, நீங்க ஒரு அரட்டு அரட்டுனா என் வாயை மூடிக்கிருவேன். பதில்ல பேச்சு. உங்களுக்கு எப்படியோ தெரியல, ஒவ்வொரு தரமும் நீங்க அவமானப்பட்டு நிக்கல, என்னால தாங்க முடியுதுல்ல. தாங்க முடியலனா நீங்க கொடுங்க. ஏன் நீ தான் இவ்வளவு நாள் கொடுத்தியா? ஆமா. என்ன ஆமா? நீ என்ன வச்சிருக்க, எவ்வளவு வச்சிருக்கேன்னு எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் பேசாம இருப்பா. நான் ஒன்னும் ஓன்ட்ட பேசல, சரியா? அங்க போய் பேசுங்க. நான் அங்கதான் பேசிக்கிருக்கேன். நீ குடிச்சிருக்கியா? கட்டைய குடுக்குற? நீ செத்த நேரம் வாயை மூடிக்கிரு, நாங்க பேசிக்கிறோம். என்னைய கட்டவங்கிட்ட பேசிக்கிருக்கேன், உனக்கு எங்க வலிக்குது? இங்க இரு. குடிக்கிறது அடிக்கிறது பொம்பளையால மடிக்கிறதோட நிறுத்திக்க, அதிகம் பேசாத. என்னைய சொந்த காலில் நிக்க விட்டுருந்தாங்கன்னா நான் சம்பாரிச்ச அம்புட்டு காசையும் கொடுத்து உங்க அப்பத்தால காப்பாத்திருப்பேன். நினைவு வச்சுக்க, வாய்க்கு வாய் பேசிக்கிருக்காது. பாருங்க, உங்களால கண்டவன்ட்டி நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்பனை பத்த ஆத்தால பாக்கணும்னாலே காசை கொடுக்கணுமாமே, என்ன கொடுமையா இருக்கு. ஏங்க நம்மளாலதான் முடியல இல்ல, அப்புறம் எதுக்கு அதையே கேட்டுக்கிருக்கிய? அவருதான் சொல்றாருல காசு இருக்கிறவன் பாக்கட்டும்னு, அப்புறம் நீங்க ஏன் பாக்கணும் கேட்கணும்னு நிக்கிறிய? வக்கத்தவனுக்கு வாய்க்கரிசி போட எதுக்கு ஆசைங்கிறேன்.
விட்டு தொலைங்க, ஏதாவது பண்ணட்டும். என்னம்மா ரேணுகா, என்ன பேசல நக்கல் ஓவரா இருக்கு? நக்கலா? நான் நொந்து போய் பேசுறது உங்களுக்கு நகைச்சுவையா இருக்கா? ஒரு விஷயம் கேட்கணும், நீங்க எல்லாம் ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க தானே? ஏமாமா, உங்க தம்பிய வாழ்க்கை பூரா கடிவாளத்தை கட்டி உங்க வண்டியில பூட்டி ஓட விட்டுக்கிட்டு இப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஒத்து வரல என்னதும் குத்துதே கொடையுதேன்னு நக்கலும் கேலியுமா பேசுறிய. அந்த ஆத்தா வயல பேசிவிட்டேன், என்னால முடியல. ஆனா அது புரியாம அவரு அண்ணன் தான் தெய்வம்னு நிக்கிறாரு. நக்கல்லாம் கிடையாது. பேசினவங்களாம் பணத்தை எடுத்து வச்சுட்டு பேசுங்க. சும்மா இங்க பாரு, வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உனக்கும் இதே மாதிரி ஒரு மோசமான நிலைமை வரும், அப்ப தெரியும் ஏமாந்ததோட வலி. ஏய் இல்ல, அம்புட்டுக்கு காரணம் நீ தானே. உன்னை அப்பவே கொண்டு போட்டுதான் எல்லாமே சரி. ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவன பொம்பளை புள்ள மேல கை நீட்டிட்டு இருக்க. மரியாதை கட்டுறாமா? என்ன அப்படியே கட்டிடுவீங்களோ? ஆமாடா, கைடுவேன். போடா. பொட்டானே சொல்றாங்கல்ல, சல்லி காசுக்கு வக்கு இல்லாதவனு. அப்புறம் என்ன துள்ளிக்கிட்டு வர? ஏய், நீ மட்டும்னா? நீ சல்லி காசுக்கு பாராதவன்டா. என்னப்பா? என்னப்பா? ஏய் இருங்கப்பா, போடா. இருங்கப்பா. கதிர் உட்காருங்க. உட்கார சொன்னா கேளுறேன். நீ உட்காரு. வேண்டாம் ஐயா. பெரியவனே, கதிரு, நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. நாங்க யாரும் வரல. மா, ஏமா வரல சொல்ற? நாம ஏமா போகாம இருக்கணும்? ஞானோ, சொல்றது கேளுப்பா. அவங்க போயிட்டு வரட்டும். யாராவது போயிட்டு அந்த கிழவிய நல்லபடியா குணமாக்கி கூட்டிட்டு வரட்டும், போட்டும். ஐயா, நீங்களே போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கடா கதிர். ஆத்தாடி ஆத்தா, வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ள எத்தனை பிரச்சனை, எத்தனை பஞ்சாயத்து. சரி சரி கதிர் வாப்பா, போயிட்டு வந்துடும். ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க அவ என்ன 7:30 கூட்ட போறாளோ. ஏமா கேட்கும் போதெல்லாம் அடங்கிக்கிட்டே இருக்க நீ? சும்மா உட்கார சொல்ற, அத கேட்டுட்டு இருக்கல. அவங்க முக்கியமான விஷயத்துல கை வைக்கிறாங்க இல்ல, பணம் பணம் பணம்னு. அது நம்ம கிட்ட எங்க இருக்கு? எங்க இருக்கு சொல்லுங்க. பொத்துக்கிட்டு உட்காருங்க. ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருங்க. அம்மா விடுமா, நீ ஏமா அழற? அப்பதாவ நம்ம போய் பார்க்கலாமா? தைரியமா இரு. நான் என்னடி பண்ணுவேன்? அம்மா விடுமா. உங்க அப்பா நல்லபடியா திரும்பி வரணும்டி. அவங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும். அழாதம்மா. என் பாவத்தை தடைக்கணும். அழாதம்மா. தட்டிலேயே கை கழுவுறது என்னதான் பழக்கமோ கருமம். அடுத்த தடவை தட்டில் கை கழுவட்டும், அந்த தண்ணியிலேயே காப்பி தண்ணி போட்டு தரேன். அக்கா, அவளுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவோமா? பிரச்சனையெல்லாம் சொல்லாத. இந்த கிளம்பிட்டாங்கல்ல, அது மட்டும் சொல்லு. சரி. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லிடுறேன். ஜனனி, இப்பதான் வீட்டுல பேசினாங்க. அவரும் கதிரும் வந்துட்டு இருக்காங்களாம். அத்தையும் ஞானமும் கூட வரேன்னு சொன்னதுக்கு வேண்டாம், யாரும் வர வேண்டாம், நாங்க போய் ஆஸ்பத்திரியை மாத்திட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்களாம்ப்பா. அண்ணி, அவர் ஏதோ பிளான் பண்றாருன்னு தான் நினைக்கிறேன். ஆதரவு விஷயத்துல பண்ணார்ல, யாருக்கும் தெரியாம அந்த கரிகாலன் குடும்பத்தை தனியா கூட்டு போய் பேசுனது, அதே மாதிரிதான் இங்கேயும் ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு பாருங்க. இல்ல சக்தி, ஆதரவு விஷயத்துல மிஸ் பண்ண மாதிரி நிச்சயமா நான் அதுல மிஸ் பண்ண மாட்டேன். அப்பதாவ அவரால கூட்டிட்டு போக முடியாது. கூட்டிட்டு போக எப்படி முடியாது. ஜனனி, இன்னைக்குள்ள நம்ம பணத்தை கட்டலனா நம்ம அப்பத்தாவை கூட்டு போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. இல்ல சக்தி, எப்படின்னு தெரியாது, ஆனா அப்பதாவை கூட்டிட்டு போக முடியாது. எல்லா மெடிசன்ஸையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். 2 hours கழிச்சு அக்கா, ஸ்கேன் பண்றது. டாக்டர், ஸ்கேன் ரிப்போர்ட் என்னங்கிறது. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஆல்ரெடி நாங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம் டாக்டர். நீங்க ஏன் அவர் பக்கமே பேசுறீங்க? மேடம், உங்க பிரச்சனையில நான் என்ன செய்ய முடியும்? அவர் என்ன கோர்ட்டுக்கு இழுப்பேன்னு வார்னிங் கொடுக்கறாரு. அவர் சொல்ற மாதிரி லீகலா இருக்குதா ரைட்ஸ் இருக்கு மேடம். நாங்க ஏதோ எமர்ஜென்சிங்கிறதுனால ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அவர் லீகலா ப்ரொசீட் பண்ணா எங்க ஹாஸ்பிட்டல் பேர் மொத்தமா கெட்டுரும். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார்.
நீங்க ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்கன்னு புரியல. அவர் தான் கூட்டிக்கிட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், அவர் சொன்னதை செய்ய மாட்டாருங்கிறது தான் பிரச்சனை. டாக்டர் சார். வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அதான் டாக்டர், அப்பதான் கூட்டு போலான்னு வந்திருக்கேன். எல்லாம் ரெடி தானே? கூட்டு போலாம்ல? எல்லாம் ரெடி தான் சார். டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி ஆயிடும். ஒரு ½ அன் ஹவர்ல அனுப்பி வச்சிடறேன். சரி, சந்தோஷம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிங்க. அதுக்குள்ள பணத்தை கட்டிடுறோம். கதிரே, போய் பணத்தை கட்டி வந்துரு. பணம் கட்டுற இடம் எங்க இருக்கு? பில்லிங் செக்ஷனுக்கு சாரை கூட்டு போமா. வாங்க சார். போப்பா. சரி, ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். ரொம்ப ஒத்தாசையா இருந்தீங்க. அப்புறம் டாக்டர், எங்க அப்பத்தாவை கல்யாண மண்டபத்தில் வச்சு பார்த்தது நான் கடைசியா. அவளை நான் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். வாங்க போலாம். நில்லுங்க, நீங்க அங்க போக கூடாது. ஏய், போக கூடாதுன்னு சொல்லுங்க. நீ யாருமா? போய் ஓரமா நில்லுமா, மரியாதையா. ஈஸ்வரி, இவட்ட சொல்லி வைமா. தேவையில்லாம கொசு அடிக்க வேணாமன்னு பாக்குறேன். இதே மாதிரி ஓவரா போயிட்டு இருந்தான்னு வையன், நசுக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஏத்தி வரீங்களா அவளுக்கு? பொது இடத்துல வச்சு சத்தம் போடுறது, மரியாதை இல்லாம பேசுறது, இதே மாதிரி செஞ்சுட்டே இருந்தான்னு வையன், இங்கே சோழி முடிச்சுட்டு போயிருவேன். இப்படி நீங்க மிரட்டுறதுக்கெல்லாம் அடங்கி போறவங்களை பார்த்து இனிமே உங்களுக்கு எதிராக யாருமே வர முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வாழ ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. ஆனா இவ ஒருத்தி உங்க மிரட்டலுக்கு பயப்படாம நியாயத்தை பேசுறான்னதும் அதை ஏத்துக்க முடியல. உங்களால முடியாதுங்க. உங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்னா உங்களோட ஆணவமும் நாங்கிற அகங்காரமும் சீக்கிரம் அடிபட போகுது. ஏய், 2 நாளா அவளோட தனியா ஆஸ்பத்திரியில் இருந்தோன்னே அவளை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? என்ன நீளுது? இல்லங்க, நானா தான் பேசுறேன். ஓஹோ, அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அந்த கிழவி இதே மாதிரி தான் சவால் விட்டுச்சு. இப்போ நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமில்ல? முதல்ல அவளை கவனிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். அது வரைக்கும் நீங்களாவே இருங்க. நான் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எல்லாம் தானா அடங்கிடும். அந்த கிழவி இதே மாதிரி தான் சவால் விட்டுச்சு. இப்போ நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமில்ல? முதல்ல அவளை கவனிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். அது வரைக்கும் நீங்களாவே இருங்க. நான் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எல்லாம் தானா அடங்கிடும். வாங்க டாக்டர். நில்லுங்க, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. உங்களை அலோவ் பண்ண முடியாது. ஏய், மரியாதையா போயிருமா. சக்தி, என்னடா அது ஓவரா போயிட்டு இருக்கா? எனக்கு சூடாகுதுடா, பிரஷர் ஏறுது. அப்பதான் பார்க்க விட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீ என்ன பக்கத்து விட்டு போய் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? இவன் அந்த பக்கம் கூட்டு போடா. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கா. அண்ணா, நீங்க தானே தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அப்பத்தாவை கூட்டு போய் என்ன பண்ண போறீங்க? அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? எதுக்கு நான் இப்படி வீம்பு பண்ணிட்டு இருக்கேன்? தயவு செய்து கிளம்புங்க. ஏய், என்ன பண்ற? என்ன வாய் நீளுது? ஆறுகிட்டடா பேசிட்டு இருக்க? சரி, உனக்கும் சொல்றேன், உன் கூட்டத்துக்கும் சொல்றேன். ஏதோ அண்ணன் சொன்னதுனால அமைதியா போயிட்டு இருக்கேன். இல்ல அந்த பட்டுவோட நிலைமை தான் உனக்கும். கை கால்லாம் அப்படியே அக்கா பிரிச்சு பக்கத்து பெட்ல போட்டு போயிட்டே இருப்பேன். நீ என்னைக்கு மனுஷனா மாற போறியோ தெரியல. பாரு, முதல்ல நீ ஆம்பளையா மாறு, அதுக்கப்புறம் நாங்க மாறுறத பாத்துக்கிறோம். சரி, இவ்வளவு பார்த்தா தான் ஆம்பளை மாதிரி தெரியுது. உன்னை பார்த்தா அப்படியே அச்சசல் பொண்ணு மாதிரி தான் தெரியுது. சரி, அண்ணங்கிறனால தான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? முத கிளம்பு. இதோ பாடுறா, புருஷனை சொன்னோன்னு பொண்டாடி கோவம் வருது. என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சக்தி ப்ளீஸ். அண்ணா வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்ப்பா, நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன அர்ச்சனா, என்ன இந்த பக்கம்? இல்ல, ஒரு கேஸ் விஷயமா டாக்டரை பார்த்து ரிப்போர்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஆமா, நீங்க என்னண்ணா இங்க? அது அப்பத்தாவுக்கு உடம்புக்கு முடியலப்பா, அதை இங்கே தான் சேர்த்துருக்கோம். இங்கே ஆஸ்பத்திரி ஒன்றும் சரியா இல்லை, அதான் வேற ஆஸ்பத்திரியில் சேர்க்கலான்னு வந்திருக்கேன். இவர் அப்பத்தாவை கூட்டிட்டு போனா எங்க அப்பத்தா லைஃபுக்கு தான் டேஞ்சர். அவங்களை ஏதோ செய்யறதுக்காக தான் இவர் அடம் பிடிச்சி கூட்டிட்டு போறேன்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர், அவங்க இங்கே இருக்கட்டும். நானும் உங்க பேரன் தான். அவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இவர் போக சொல்லுங்க.